أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل على محمد وآل محمد. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற சென்ற தர்சிலும் இன்றைய இந்த தர்சிலும் முன்வைக்கப்படுகின்ற விஷயம், சையத்னா ஹுசூர் அன்வர் அய்யதுல்லாஹு தஆலா நஸ்ரில் அசீஸ் அவர்கள் இவ்வருடம் ஜெர்மனி ஜலசா சாலானாவிலே பெண்கள் பகுதியில் ஆற்றிய அந்த உரையாக இருக்கின்றது. சென்ற தரிசில் கூறப்பட்டதன் சாராம்சத்தை, சுருக்கத்தை உங்கள் முன்னிலையில் ஞாபகப்படுத்தி கொண்டு சென்ற தரிசில் விட்ட இடத்திலிருந்து இன்றைய இந்த தரிசை ஆரம்பம் செய்கின்றேன். சென்ற தரிசிலே கூறப்பட்ட விஷயத்தின் சுருக்கம் என்னவென்றால், ஹுசூர் அவர்கள் அதில் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு அஹ்மதியான ஆண் பெண்ணுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. மேலும் அந்த நோக்கத்தை அவர் உடன்படிக்கையாக செய்கின்றார். அதுதான் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்பேன் என்பதாக இருக்கின்றது. எனவே இந்த உடன்படிக்கையையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகளை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹு தாலாவினுடைய கட்டளைகளின்படி செயல்படுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அது குறித்த அறிவையும் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ஹுசூர் அவர்கள் மூன்றாவது விஷயமாக கூறுவது என்னவென்றால், ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக பங்கு பெண்களுடையதாக இருக்கின்றது. பெண்களின் மீதே சமூகத்தின் முன்னேற்றத்தினுடைய அதிக பங்கு தங்கி இருக்கின்றது. எனவே இதனால் பெண்களுடைய பொறுப்பும் அதிகரிக்கின்றது, பெண்களுடைய எண்ணிக்கையும் சமூகத்தில் அதிகமாக இருக்கின்றது. எனவே பெண்களுடைய பொறுப்பும் இதனால் அதிகரிக்கின்றது. ஆகவே இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு விசேட அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றது என்று ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், பெண்களின் தரமும் அவர்களுடைய மார்க்க கல்வியும் உயர்வடைந்தால்தான் எதிர்கால சந்ததியினர் நல்ல பிள்ளைகளாக, நல்ல சந்ததியினராக, அவர்களுடைய தரம் உயர்வடைந்த நிலையில் அவர்கள் தோன்றுவார்கள் என்று ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு ஹுசூர் அவர்கள் பெண்களுடைய விவகாரத்தில் கணவன்மார்கள் ஆண்களின் மீது என்ன பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பதை கூறுகின்றார்கள். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், முதலாவதாக கணவன்மார்கள் பெண்களுடைய உரிமைகளை சரியான முறையிலே வழங்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் பெண்களின் உணர்வுகளை மதித்து அவர்கள் நடக்க வேண்டும். அதே போன்று பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெண்களுக்கு ஆடையாக இவர்கள் செயல்பட வேண்டும். பெண்களுடைய குறைகளை மறைத்து செயல்பட வேண்டும் என்று ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பிறகு ஹுசூர் அவர்கள் பெண்களுக்கு கணவன்மார்கள், பிள்ளைகள் தொடர்பாக என்ன உரிமை என்ன கடமை இருக்கின்றது, பெண்களின் மீது என்ன பொறுப்பு இருக்கின்றது என்பதை கூறுகின்றார்கள். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், பெண்கள் காரணமின்றி கணவன்மார்களின் குறைகளை கூறிக்கொண்டு வீடுகளில் சண்டைகளை போட்டுக் கொள்ளக்கூடாது. அதே போன்று கணவனுடையதும் பிள்ளைகளுடையதும் கடமைகளையும் அந்த விஷயங்களையும் பெண்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஆணுடைய உணர்வுகளை மதித்து பெண்கள் நடக்க வேண்டும். மேலும் பெண்கள் தக்வா என்றால் என்ன என்பதை பார்த்து தக்வாவை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று கூறி, இறுதியாக அந்த சென்ற தரிசில் கூறப்பட்ட அந்த பகுதியின் இறுதியான விஷயம் என்னவென்றால், ஆண் பெண் இருபாலாரும் ஒருவர் மற்றவருக்கு ஆடையாக இருப்பதன் காரணமாக பெண்களும் இந்த ஆணினுடைய இரகசியங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். வீட்டில் நடைபெறுகின்ற அந்த விவகாரங்களை சமூகத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது, இரகசியத்தை பேண வேண்டும் என்று ஹுசூர் அவர்கள் அதில் கூறினார்கள். இன்று அந்த இடத்திலிருந்து தொடர்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்றைய காலத்தில் நாம் உலக மோகத்தில் மூழ்கி நமது வீட்டின் பொறுப்புகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த விடயங்களை மறந்து கொண்டு செல்கின்றோம். உலக மோகம் என்றால் உலக விவகாரங்களின் பால் ஈடுபாடு அதிகம், உலகின் மீதான ஆசை அதிகம், உலக நோக்கங்களின் பின்னால் செல்கின்ற அந்த நிலைமை அதிகம். இதுதான் உலக மோகமாக இருக்கின்றது.
எனவே ஆணும் பெண்ணும் இரண்டு இருபாலாருமே இந்த உலகின் மீதான இந்த நாட்டம், ஈர்ப்பு, மோகம் அதிகரித்ததன் காரணமாக எங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை அவர்கள் மறந்து செயல்படுகின்றார்கள். சில கற்றறிந்த மார்க்க அறிவையும் பெற்ற மக்களும் கூட எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால், அவர்களின் குடும்பங்கள் எதன் காரணமாக சீர்குலைகின்றன என்றால், அவர்களில் பெண்ணிடமும் பொறுமை இல்லை, ஆணிடமும் பொறுமை இல்லை. அதாவது எதுவுமே தெரியாத குடும்பங்கள்ல மாத்திரம் பிரச்சனை வருவதில்லை, மாறாக நல்லாக படிச்சு உலகளாவிய ரீதியிலும் படிச்சிருக்கிறாங்க, அதே போல மார்க்க ரீதியாகவும் நல்ல அறிவை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. பெண்ணுக்கும் மார்க்கம் தெரியும், ஆணுக்கும் மார்க்கம் தெரியும். ஆனால் அவர்களுடைய குடும்பங்களிலும் பிரச்சனை தோன்றுகின்றது. குடும்பங்கள் சீர்குலைகின்றன என்றால் பிரிவினை வரை செல்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், பொறுமை என்ற அந்த விஷயம் இல்லை. கணவனும் மனைவியுமாக வாழ்கின்ற போது பொறுமை என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த பொறுமை இல்லாது போனால் நிச்சயமாக அந்த உறவை சரியான முறையில் தொடர்ந்து கொண்டு செல்வது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் ஆகவும் குறைவான ஒரு விஷயம் பொறுமை என்பது. சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மிகப்பெரியதாக ஆக்கி, பூதாகரமாக ஆக்கி, பிரச்சினையை பெருசாக ஊதி பெருக்க வச்சு கடைசியில அது பிரிவினை என்ற நிலைமைக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். சிறியதொரு விடயம்தான் நடைபெற்றிருக்கும். எனவே பொறுமை என்பது இருவரிடத்திலும் இல்லை. அதேபோல் ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகின்பால் அவர்களுக்கு அதிக கவனமும் மார்க்கத்தின் பால் குறைவான கவனமும் ஏற்பட்டுவிட்டது. இதுவும் குடும்பங்கள்ல பிரச்சனை வருவதற்கு இரண்டாவது முக்கிய காரணம். அதாவது உலக விவகாரங்களில் தான் அவர்களுக்கு கவனம் அதிகம், மார்க்கத்தின் மீது ஈடுபாடு இல்லை, மார்க்கத்தின் மீதான அந்த கவனம் இல்லை. இது நாங்கள் பொதுவாக இன்றைய கால சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மார்க்க விஷயங்களில் கவனம் இல்லை. வீட்டில் தொழுகை, திருக்குர்ஆன் ஓதுதல், பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தல், பிள்ளைகளுடைய மார்க்க கல்வி விஷயம், சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆன சரியான முறையாக ஓதி கொடுக்கணும். அதே போல ஹுதுர் அவர்களுடைய உரைகளை கேட்கணும், ஜும்மாவை பார்க்கணும், பள்ளியில் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு செல்லணும், வகுப்புகளுக்கு பிள்ளைகளை கலந்து கொள்ள வைக்கணும் என்ற இது மாதிரியான இந்த மார்க்க விவகாரங்களின் மீது நாட்டம் குறைவு. அதிகம் என்னவென்றால் உலகின் மீதான நாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக பிள்ளைகளுடைய இந்த கல்வி விஷயத்தையே நீங்க எடுத்து பாருங்க. அதை ஒரு அளவீடாக எங்களுக்கு வச்சு பார்க்கலும், அதாவது ஒரு பிள்ளையினுடைய உலக கல்விக்காக தாயும் தாப்பனும் எந்த அளவு பாடுபடுகின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளையினுடைய மார்க்க கல்வியை நாங்க பார்த்தால், அந்த பிள்ளை இப்ப பெருசாகி சாதாரணமா 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எல்லாம் தாண்டி கிரேட் 6, 7 ஆகியும் அந்த பிள்ளைக்கு இன்னும் சரியாக குர்ஆன் ஓதிக்கொள்ள தெரியாத அந்த நிலைமை இருக்கிறாங்க. ஆனால் தாயும் தாப்பனும் எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்படியான சில பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் எங்களுடைய ஜமாத்திலே. காரணம் என்னவென்றால், இந்த குர்ஆன் என்ற இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம், இதிலிருந்து தான் எல்லாவற்றையும் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் என்ற இந்த படிப்பை சரியான முறையிலே படித்துக் கொள்வதற்காக, படித்துக் கொடுப்பதற்காக பெற்றோர்கள் கவனம் செலுத்துவதில்லை. மற்றபடி பிள்ளைகளுக்கு இப்ப எப்படியான நிலைமை என்று சொன்னால், கிழமையில் வாரத்தில் நடக்கின்ற அந்த 2 நாள் கிளாஸுக்கு கூட, இல்லாட்டி லஜ்னா நாசிராத்துகளுடைய 1 நாள் கிளாஸுக்கு கூட அந்த பிள்ளைக்கு வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. பெற்றோர்கள் இதை கவனிப்பதில்லை. சில நேரம் அந்த நாளிலும் ஒரு டியூஷன் கிளாஸ், பிள்ளைகிட்ட கேட்டால் சென்ற கிழமை வரல என்று அன்றும் ஒரு டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பிக்கிறாங்க. அதே போல இந்த குர்ஆன் வகுப்பு, சிறு பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸ், அப்ப அந்த கிளாஸுக்கு பிள்ளைகளை சரியான முறையில் அனுப்புறில்லை. பிள்ளைகளுக்கு அதாவது அந்த ரெகுலரிட்டி இல்லாத காரணத்தால குர்ஆனை பிடிச்சு கொள்றதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் வாரத்தில் 5 நாட்கள் பிள்ளைகளை தவறாமல் சரியாக தாயும் தகப்பனும் முயற்சி செய்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. உலக கல்விக்காக பாடுபடுகிறாங்க. ஆனால் பிள்ளைக்கு குறைந்தபட்சம் குர்ஆனை சரி நல்ல முறையில் சரளமான முறையில் ஓதக்கூடிய அந்த நிலைமையில் என்னுடைய பிள்ளை இருக்கின்றதா என்பதை பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. அப்ப ஹுதுர் அவங்க செல்றாங்க, இந்த குடும்பங்களிடையில் பிரச்சினை வருவதற்கு இரண்டாவது முக்கிய காரணம் என்ன? அவர்களிடத்தில் உலகின் மீதான ஈர்ப்பு அதிகம், மார்க்கத்தின் மீதான அந்த கவனம் குறைவு. இதன் காரணமாக இந்த பிரச்சனை வருவது.
அப்ப நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த விஷயத்தை பார்க்கணும். அதாவது எங்களுடைய குடும்பங்களுடைய நிலை என்ன, எனக்கு என்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தின் மீது ஈடுபாடு அதிகமா, இந்த துனியாவின் மீது ஈடுபாடு அதிகமா என்பதை பார்க்கணும். இது தொடர்ந்து நீடித்து வந்தால் இதுவே உங்கள் மத்தியில் பிரச்சினை தோன்றுவதற்கு ஒரு மூல காரணமாக அமைந்து விடும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்றாங்க, எனவே மார்க்கத்தின் மீது கவனம் குறைவடைந்து மனிதன் அல்லாஹு தாலாவின் கட்டளைகளை ஞாபகத்தில் வைக்காது செயல்பட்டால் பிறகு இவ்வாறான நிலைமைகள் தான் ஏற்படும். இவ்வாறான நிலைமை குடும்பங்கள்ல பிரச்சினை, பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள், பிள்ளைகளுக்கு முறையான தர்பியத் இருக்காது, பிறகு பிள்ளைகளின் மூலமாக ஒரு பாரிய சோதனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். பிறகு சொல்றாங்க, அதாவது வீடுகளில் பிரச்சனைகளும் உறவுகளில் விரிசல்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். எப்போது இந்த மார்க்கத்தின் மீது ஈடுபாடு குறைவு, துனியாவின் மீது கவனமும் ஈடுபாடும் அதிகம். இதனால் வெறும் அவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, உம்மாப்ப செய்யற தவறால அவர்கள் மாத்திரம் பாதிக்கப்படுவதில்லை, மாறாக பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா ஆண் பெண் இருவரின் உரிமைகளையும் கடமைகளையும் கூறி தந்திருக்கின்றான். ஒருவர் மற்றவரின் மீதுள்ள பொறுப்புகள் ஒருவர் மற்றவரின் மீது பொறுப்புகள் இருக்கின்றன. ஆண் பெண் இருவருக்கும் கணவன் மனைவியின் மீது பொறுப்பு இருக்கின்றது. மேலும் பிள்ளைகள் குறித்தும் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது என்று ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த பொறுப்புகளை நிறைவேற்றி கண்முன் நிறுத்தி செயல்பட்டு நடந்தால் நான் கூறியதை போன்று ஒரு அழகான ரம்யமான சமூகம் இதனால் உருவாகும். பிறகு ஹுதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா இந்த நிக்கா ஹுத்பாவிலும் நிறைய பொறுப்புகளின் பக்கம் கவனமூட்டி இருக்கின்றார். நிக்கா ஹுத்பா ஒன்று நடைபெறுகின்ற போது அதில் நிறைய போதனை வழங்கப்படுது. ஆனா அது பெரும்பாலும் ஆம்பளைகள் கேட்டுட்டு போறாங்க. பெண்கள் கேட்க வேண்டிய ஒரு குரூப் அந்த நிக்கா ஹுத்பாவிலே கலந்து கொள்வதில்லை. தன்னுடைய நிக்கா, தன்னுடைய பிள்ளையினுடைய நிக்கா, தாய் வருவதும் இல்லை, அந்த நிக்கா நடைபெற அந்த மக்கள் வாரவும் இல்லை பெண்கள். எனவே ஹுதுராவும் சொல்றாங்க, நிக்கா ஹுத்பாவில் நிறைய பொறுப்புகளின் பக்கம் கவனம் ஊட்டப்படுகின்றன. மேலும் நீங்கள் தக்வாவின் மீது நிலைத்து நில்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அதில் வலியுறுத்தி அல்லாஹு தாலா கூறுகின்றான். நீங்கள் தக்வாவில் நிலைத்து நின்றால் தான் உங்களால் அல்லாஹு தாலா கட்டளையிட்ட இந்த விடயங்களின் மீது செயல்பட முடியுமாக இருக்கும். தக்வாவின் படி நாங்கள் நிலைத்து நின்றால்தான் அல்லாஹு தாலா சொன்ன விடயங்களின்படி எங்களால் செயல்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தாலா ஒருவர் மற்றவரின் இரத்த உறவுகளை கருத்தில் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். நிக்கா ஹுத்பாவில் முதலாவது தக்வா, அதன் பிறகு இரத்த உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். கணவன் மனைவிக்கு நீ உனது வீட்டாருடன் தொடர்பு வைக்க கூடாது என்று கூறுவதனாலும், அல்லது நான் கணவரின் வீட்டாருடன் தொடர்பு வைக்க மாட்டேன், எனக்கு ஏன் தொடர்பு வைக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது என்று கூறி மனைவி கோபப்படுவதாலும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன. மாப்பிள்ளை கொண்டாட்டிக்கு இடையில வார பிரச்சனைகள் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் ஒருவர் மற்றவருடைய உறவினர்களுடன் நடக்கிற விதத்தை பத்தி ரூல்ஸ் ரெகுலேஷன் போடுறது. அதாவது எப்படின்னா, இரத்த உறவினர்கள், மனைவியினுடைய உம்மா அப்பா சகோதர சகோதரிகள் இரத்த உறவினர்கள். இவர் மாப்பிள்ளை என்ன போடுவாருன்னா, நீ அங்க போகக்கூடாது, நீ அவர்களுடன் பழகக்கூடாது, அங்க வீடுகள்ல தங்கக்கூடாது, இப்படி என்றெல்லாம் கணவன் ரூல் போடுவார். அதே போல மனைவி ஒரு பிடிவாதம் பிடிக்கியா, மாப்பிள்ளையோட அந்த உறவினர்களுடன் எனக்கு சம்பந்தம் தேவையில்லை, நான் ஏண்டு உறவினர்களோட தான் நான் இப்ப, அவங்களோட எனக்கு எதுக்கு உறவு வேணும், நான் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் முடிச்சிக்கி என்று சொல்லி அவ ஒரு பிடிவாதத்தை பிடிக்கியா. அப்ப இந்த நிலைமையினால மிகப்பெரிய பிரச்சனை, இரத்த உறவை அதாவது துண்டிக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஒருவர் மற்றவரை தூண்டிக் கொள்றாங்க. இரத்த உறவை துண்டிக்கிறது முற்பட்டால் அடுத்தது தன்னுடைய உறவு அது துண்டிக்கப்படும், அது பாதிக்கப்படும் என்பதை இவர்கள் சிந்திப்பதில்லை. அப்ப ஹுதுரா அவங்க சொல்றாங்க, எனவே இவை எத்தகைய விடயங்கள் என்றால் இவற்றிலிருந்து அல்லாஹு தாலா தடுத்திருக்கின்றார். நிக்கா ஹுத்பாவில் அதான் முதலாவது சொல்லிக் கொடுக்கிறது. எனவேதான் நிக்காவின் துவக்கத்திலேயே நீங்கள் உறவுகளை உருவாக்கி கொள்ள போகின்றீர்கள் என்றால் பிறகு இரத்த உறவுகளையும் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது.
அதே போன்று உண்மையில் நிலைத்திருங்கள் என்றும் அதில் கூறப்படுகின்றன. நிக்கா ஹுத்பாவில் 3வது விஷயமாக சொல்லப்படுவது என்ன? உண்மை பேச வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உண்மையில் நிலைத்திருந்தால் தான் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவருடனான உறவுகளை சரியாக பேணி பாதுகாக்க முடியும். பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில மிகவும் நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. மிகவும் நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப். இதுல பொய்ய போட்டுக்கொண்டா, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பொய் சொல்ல தொடங்கிட்டால் அதோட முடிஞ்சு, அதோட நம்பிக்கை என்பது இல்லாமல் போய்விடும். அதோட அந்த நெருங்கிய ரிலேஷன்ல மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதற்கு இந்த பொய் என்பது காரணமாக அமையும். அதுதான் அல்லாஹ் தஆலா நிக்கா ஹுத்பாவுல ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தையும் சூஸ் பண்ணிக்கிறாங்க என்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமும் ஒரு பொய் தான். எனவே அதிலிருந்து தவிர்த்து உண்மையில நிலைத்திருக்கணும் என்றதை அல்லாஹ் தஆலா இதுல சொல்லி காட்டுறான். மேலும் உண்மையில் நிலைத்திருந்தால்தான் உங்களால் உங்களுடைய சந்ததியினருக்கும் சரியாக தர்பியத் கொடுக்க முடியும். நீங்க உண்மை பேசினால்தான் பிள்ளைகளும் உண்மை பேசுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்டாட்டிக்கும் மேல பொய்ய பகிர்ந்து பரிமாறிக்கொண்டால் பிள்ளைகள் அதை பார்ப்பாங்க. பொய் என்பது ஒரு சரளமான விஷயமாக அவர்களுடைய பார்வைக்கு வரும். அப்ப பிள்ளைகளுக்கும் பொய் வந்துவிட்டால், பொய் என்பது எல்லா தீமைகளுடையதும் ஒரு தாய் மாதிரி, அதிலிருந்து எல்லா பாவங்களும் தோன்ற. பொய்யை முற்றாக எங்களுடைய குடும்பங்கள் இருந்து நாங்கள் அகற்றுவோம். சொல்றாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அதிகமான சண்டை சச்சரவுகள் எதற்காக ஏற்படுகின்றன என்றால், அவர்கள் ஒருவர் மற்றவரின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையில் சிக்கிக் கொள்கின்றார்கள். அவருக்கு உண்மை பேசும் பழக்கம் இல்லை என்று இவர் ஆட்சேபனை செய்கின்றார். இவருக்கு உண்மை பேசும் பழக்கம் இல்லை என்று இதே முறைப்பாட்டை அவரும் செய்கின்றார். 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை, 2 பேரும் போய் செல்லு. அவரு போய் செல்ல, இவரு போய் செல்ற. தார் நம்புன்ற பிரச்சனை. கடைசிக்கு நம்பகத்தன்மையில ஒரு பிரச்சனை வாரு. யார் நம்ப இயலாது. எதை எடுத்தாலும் சந்தேகம் என்ற ஒரு விஷயம் தலை தூக்கும். அப்ப தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. பழமொழி அல்ல, பொதுவாக சொல்லப்படுவது, சந்தேகம் என்பது வீட்டினுடைய பின்வாசல் வழியாக வந்தால் முன்வாசல் வழியாக சந்தோஷம் என்பது ஓடி போய்விடும் என்று சொல்லப்படுவது. இப்ப சந்தேகம் அது மெதுவாக களவுல தான் வரும். வந்து அது பெருசாயினால் சந்தோஷம் என்பது அந்த வீட்டில் நிலைத்திருக்காது. அப்ப இந்த சந்தேகம் வருவதற்கு முக்கிய காரணம் பொய் ஒன்று சென்னது. செல்லி ஒரு பொய் மாட்டிப்பட்டால் அதன் பிறகு எதை சொன்னாலும் அது பொய் மாதிரி தான் விளங்கும். அப்ப இது குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முக்கிய விஷயம். சொல்றாங்க, இவ்வாறாக ஒருவர் மற்றவரை முறைப்பாடு செய்து கொள்ளும் தொடர் ஆரம்பமாகி விடுகின்றது. இந்த விடயங்கள் ஜமாத்திலும் அதிகரித்து கொண்டு வருகின்றன. எனவே இது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. இதனால் எதிர்கால சந்ததியினரே பாதிக்கப்பட போகின்றார்கள். எனவே இப்போதிலிருந்தே இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான் அடிக்கடி இதன் பக்கம் கவனமூட்டி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்கள் சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால், மேலும் தமது இம்மை மறுமையை காப்பாற்ற வேண்டும் என்றால், இம்மை என்றால் இந்த துனியா, மறுமை என்றால் ஆகிரத்து மறுமை, இதன் பிறகு மௌத்துக்கு பிறகு வர வேண்டியது, அதை காப்பாற்ற வேண்டும் என்றால், பிறகு நாம் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்போம் என்ற இந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதாவது மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்போம் என்ற அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும். எனவே இவர்கள் அல்லாஹு தாலாவின் கட்டளையின்படி செயல்படுகின்றார்களோ அவர்களே மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பார்கள். எனவே கட்டளைகளின்படி செயல்பட்டவாறு அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவது ஆண் பெண் இருவரினதும் முயற்சியாக இருக்க வேண்டும். பிறகு அவங்க சொல்றாங்க, எனவே இப்போது எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்களும் பெண்களும் இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக உடன்படிக்கை செய்திருக்கின்றீர்கள். எங்க செஞ்சிருக்கிறோம் உடன்படிக்கை? பையத்து செய்யும் போது நாங்க செய்யறோம். ஒவ்வொரு வருஷமும் ஆலமி பையத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை செய்யறோம். அதே போல இந்த கிளை அமைப்புகள் உடன்படிக்கையிலேயும் ஒரு பகுதியாக இருக்குது. அப்ப அதாவது வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அதுல ஒரு பகுதி இருக்குது. அதுல அப்ப இந்த உடன்படிக்கையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ஆண் பெண் இருவருக்கும் மத்தியில் உருவாகின்ற அதிகமான விவகாரங்களில் நீங்கள் நடுநிலையான தன்மையை கடைபிடிக்க வேண்டும். பிடிவாதத்தை உடைத்தெறிய வேண்டும். உண்மையின் மீது நிலைத்திருக்க வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் தான் நான் கூறியதை போன்று அடுத்த தலைமுறையினரும் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் உண்மையும் நம்பிக்கையும் இல்லாது போனால் உங்களுக்கு இடையிலான தொடர்புகள்
உறவுகள் மோசமடைவது மட்டுமல்லாது பிள்ளைகளுக்கும் பொய் பேசும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். பிறகு அவர்கள் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாறுவதற்கு பகரமாக சமூகத்திற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த பொய் என்பது ஆக பெரிய ஒரு தீமை. முக்கியமாக பெண்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வோம். பிள்ளைகளை பராமரிக்கின்ற விஷயத்திலே தாய்மாரே பிள்ளைகளை பொய்ய பழக்கிறது. சில நேரத்துல உதாரணமா சோறு ரூபாய தீர்த்துறதுக்காக உலகத்தில் உள்ள பொய்யெல்லாம் செல்ற, பிள்ளைய வீட்டுல வச்சு கொண்டிருக்கிறதுக்காக, பிள்ளைய வெளியே போகாம தடுக்கிறதுக்காக நிறைய பொய் செல்ற. அது தெளிவான பொய். இந்த பொய்யை பற்றி ஒரு பயனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயம் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் சொன்னாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி பெண்மணியினுடைய வீட்டுக்கு சென்றாங்க. சின்ன புள்ளை உண்டு, அந்த புள்ளைக்கு நபீட கண்ணியம் மதிப்பு தெரியா. ரசூல்லா வந்ததோடு அந்த புள்ள வெளியே கோடின. அப்ப தாய் என்ன செய்தாள் என்றால், நாயகம் வந்திருக்கின்றார், என்னுடைய பிள்ளை இந்த பரக்கத்திலிருந்து விலக்கப்பட்டு விடக்கூடாது, ஓடுக பிள்ளை எப்படியாவது நிப்பாட்டி கொள்ளணும் என்றதுக்காக கையை பொத்தி, என்னுடைய கையிலே ஒரு விஷயம் இருக்குது, அதை உனக்கு தருகின்றேன் வா என்று கூப்பிட்டேன். ரசூல்லா அந்த இடத்துல பிடிச்சாங்க. உண்மையிலேயே நீ இந்த பிள்ளைக்கு கையிலிக்கிறத கொடுக்கிறதுக்காகத்தானா கூப்பிட்டாய்? நீ கூப்பிட்டு எதையும் கொடுக்காதிருந்தால் அது பொய்யிலே சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்த. அப்ப அந்த பெண்மணி சொன்னா, இல்ல இந்த கையில் ஈச்சப்பழம் இருக்குது, அதை கொடுக்கத்தான் நான் கூப்பிட்டேன்னு சின்னதாக வருவது. அப்ப பிள்ளைகளை அரவணைக்கின்ற விஷயத்துல, பிள்ளைகளை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்துல, பிள்ளைகளை பராமரிக்கின்ற அந்த விஷயத்துல பிள்ளைகளுக்கு இந்த பொய்யை ஊட்டக்கூடாது. இது தாய்மார்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. இது பழக்கத்துக்கு வந்து விட்டால் எடுத்ததுக்கெல்லாம் பொய் தான் பிள்ளைக்கு. பிள்ளைக்கு அந்த பொய் என்ற அந்த விஷயம் ஒரு சர்வ சாதாரணமான ஒன்றாக மாறிவிடும். பொய் என்பது மிகப்பெரிய தீமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் உண்மையில் நிலைத்திருப்பீர்கள் என்றால், ஒருவர் மற்றவரின் நம்பிக்கையை பெற முயற்சி செய்வீர்கள் என்றால், மேலும் மார்க்கமே உங்களுடைய முதல் முன்னுரிமையாக இருக்கும் என்றால், உங்களுடைய இந்த முயற்சிகளின் விளைவாக அல்லாஹு தாலா உங்களை சீர்திருத்தி கொண்டிருப்பான். மேலும் உங்களுடைய சந்ததிகளையும் சீர்திருத்தி கொண்டிருப்பான். மேலும் அவன் உங்களுடைய பாவங்களையும் தவறுகளையும் கண்டும் காணாமல் விட்டு கொண்டிருப்பான். மேலும் உங்களுடைய வீடுகளையும் சுவர்க்கத்திற்கு முன்னுதாரணமாக ஆக்கிவிடுவான். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவதனால் உங்களுக்கு பெரும் வெற்றிகள் கிடைக்க முடியும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே இந்த அளவோடு இன்றைய இந்த தர்ஸை நான் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் ஹுதூர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த போதனைகளை புரிந்து அதன் பிரகாரம் செயல்படுவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் எஞ்சிய பகுதி அடுத்த தர்ஸில் முன்வைக்கப்படும். இதுதான்.